பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயம் ராஜவித்யா ராஜ குஹ்ய யோகம் மிக இரகசியமான அறிவு என்று அழைக்கப்படுகிறது. இதில் 34 ஸ்லோகங்கள் உள்ளன. கிருஷ்ணர் இதனை அறிவுகளுக்கெல்லாம் அரசன் என்றும் மிகவும் இரகசியமானது என்றும் குறிப்பிடுகிறார். இதன் முக்கிய அம்சங்கள் இதோ. படைப்பும் இறைவனும், இந்த முழு பிரபஞ்சமும் கிருஷ்ணரின் சக்தியால் தாங்கப்படுகிறது. காற்று எப்படி ஆகாயத்தில் நிலை பெற்றுள்ளதோ அதுபோல அனைத்து உயிர்களும் இறைவனிடம் உள்ளன. ஆனால் இறைவன் அவற்றால் பாதிக்கப்படாமல் தனித்து இருக்கிறார். எளிமையான வழிபாடு. இறைவனை அடைய கடினமான சடங்குகள் தேவையில்லை. ஒருவன் அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலை, பத்திரம், பூ, புஷ்பம், பழம், பலம் அல்லது சிறிது நீரை, தோயம் கொடுத்தாலும் அதை இறைவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். அனன்ய பக்தி. யார் ஒருவர் வேறு சிந்தனை இன்றி எப்போதும் என்னையே நினைத்து துதிக்கிறாரோ அவருடைய தேவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன், அவரிடம் உள்ளவற்றை பாதுகாக்கவும் செய்கிறேன். யோகக்ஷேமம் வகாமியகம் என்று கிருஷ்ணர் உறுதியளிக்கிறார். சமத்துவம். இறைவனுக்கு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை, அவர் அனைவருக்கும் சமமானவர். ஆனால் பக்தியுடன் இருப்பவர்களிடம் அவர் விசேஷமாக உரைகிறார். எத்தகைய பாவியாக இருந்தாலும் அவன் இறைவனை நோக்கித் திரும்பினால் அவன் தூய்மையானவனாக கருதப்படுகிறான். இறுதி உபதேசம். உன் மனதை என்னிடம் வை, என் மீது பக்தி கொள், எனக்கு வணக்கம் செலுத்து, என்னையே வழிபடு. இப்படி என்னையே இலக்காகக் கொண்டால் நீ என்னையே அடைவாய் என்று இந்த அத்தியாயம் முடிகிறது. முக்கியத்துவம். தூய அன்பு ஒன்றே இறைவனை அடைய போதுமானது என்ற எளிய உண்மையை இந்த அத்தியாயம் போதிக்கிறது.